ஜனநாயகத்தை சீர்குலைக்கும் நோக்கில் அரசியல் அமைப்பு நிறுவனங்களை பாஜக, ஒன்றிய அரசு, தேர்தல் ஆணையம் ஆகியவை தவறாக பயன்படுத்துவதாக மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். மேற்குவங்க மாநிலம் மைனாகுரியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் மம்தா பானர்ஜி கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், பாஜக தலைமையிலான ஒன்றிய அரசு தேர்தல் ஆணையத்தின் உதவியுடன் வாக்குரிமையை பறித்து வருவதாகவும், தேசிய குடிமக்கள் பதிவேட்டை அமல்படுத்துவதன் மூலம் குடியுரிமையை பறிக்கும் முயற்சிகள் அடுத்த கட்டமாக அமையக்கூடும் என்றும் எச்சரித்தார். வாக்காளர் பட்டியலின் சிறப்பு தீவிர திருத்தம் எனும் செயல்முறையின் மூலம் குறிப்பிட்ட சமூகங்கள் தேர்தல் நடைமுறைகளிலிருந்து விலக்கி வைக்கப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். SIR செயல்முறையின் மூலம் ராஜ்வன்ஷி சமூகத்தினரின் பெயர்கள் மற்றும் பெண்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். SIR காரணமாக உயிரிழப்புகள் ஏற்பட்டால் அதற்கு யார் பொறுப்பேற்பார்கள் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். ஜனநாயகத்தை சீர்குலைக்கும் நோக்கில் அரசியல் அமைப்பு நிறுவனங்களை பாஜக, ஒன்றிய அரசு, தேர்தல் ஆணையம் ஆகியவை தவறாக பயன்படுத்துவதாக மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். மேற்குவங்க மாநிலம் மைனாகுரியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் மம்தா பானர்ஜி கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், பாஜக தலைமையிலான ஒன்றிய அரசு தேர்தல் ஆணையத்தின் உதவியுடன் வாக்குரிமையை பறித்து வருவதாகவும், தேசிய குடிமக்கள் பதிவேட்டை அமல்படுத்துவதன் மூலம் குடியுரிமையை பறிக்கும் முயற்சிகள் அடுத்த கட்டமாக அமையக்கூடும் என்றும் எச்சரித்தார். வாக்காளர் பட்டியலின் சிறப்பு தீவிர திருத்தம் எனும் செயல்முறையின் மூலம் குறிப்பிட்ட சமூகங்கள் தேர்தல் நடைமுறைகளிலிருந்து விலக்கி வைக்கப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். SIR செயல்முறையின் மூலம் ராஜ்வன்ஷி சமூகத்தினரின் பெயர்கள் மற்றும் பெண்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். SIR காரணமாக உயிரிழப்புகள் ஏற்பட்டால் அதற்கு யார் பொறுப்பேற்பார்கள் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார்.